நண்பர்களுக்கு வணக்கம். தைப்பட்டத்தில் காய்கறிகள் நல்லா விளைஞ்சு வந்துக்கிட்டு இருக்குது. கீரை வகைகளும் அமோகமாக இருக்குது. இப்போ இன்றைக்கி வாங்க ஒரு அறுவடை நாம் பார்ப்போம். ரொம்ப நாளாச்சு நான் எங்கள் தோட்டத்தில் அறுவடை வீடியோ போட்டு. இப்போ ஒரு அறுவடை வீடியோ பார்க்கலாம் வாங்க. முதல்ல தக்காளி கொஞ்சம் பறிச்சுக்குவோம். கொஞ்சம் விட்டாக்கா இந்த பறவைகள்லாம் வந்து கொத்திடுது. அதனால் இப்படி செங்காயாகவே எடுத்துக்கிறோம். பாருங்கள், ஒரு கொத்துலே எவ்வளோ காய் இருக்குது அப்படின்னு. நிறையா 2-3 இடத்துல தக்காளி பழுத்துருக்கு. எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இந்த இடத்துலையும் கொஞ்சம் தக்காளி பழுத்துருக்கு பாருங்கள். இது எல்லாமே ஆடிப்பட்டத்துக்கு போட்டது தான், இன்னும் பழுத்துக்கிட்டு இருக்குது. இது வந்து இந்த சிகப்பு தக்காளி தான், பெங்களூர் தக்காளி. இங்கேயும் இருக்குது பாருங்கள். நாட்டு தக்காளியும் போட்டிருக்கோம், அதுவும் நல்லா பழுத்து வந்துக்கிட்டு இருக்குது. இதில் 2-3 பழத்தை கொத்தி வச்சுருக்கு. காட்டு, கொத்துனதை காட்டு. இந்த பாருங்கள், வர மேலே வந்து பார்த்துட்டு கீழே வீட்டுக்கு போய் தட்டு எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கு பாருங்கள். பச்சை பட்டை அவரை இருக்குங்க, அதையும் எடுத்துக்கலாம். இன்னும் காய்ச்சிக்கிட்டு இருக்குது பாருங்கள். அது கொஞ்சம் காஞ்ச மாதிரி வரும்பொழுதே கவாத் பண்ணி விட்டுட்டோன்னா செழிப்பமாக வருது. வந்து காய்கள் நிறையா கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. வெள்ளை அவரை காய்ப்பு ஓஞ்சிருச்சுங்க. கொத்து கொத்தாக காய்ச்சது இப்போ வந்து 1-2 காய்ச்சிக்கிட்டு இருக்குது. இருக்கிறதையெல்லாம் அறுவடை பண்ணி எடுத்துக்கிறோம். பார்த்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. இலைங்களுக்குள்ளே அப்படியே மறைஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த கொடிய அவரையில் அதுதான் பிரச்சனை. நமக்கு பந்தல் வந்து தலைக்கு மேலே இருக்கிறதுனால எங்கே இருக்குன்னே நம்ம பார்க்க முடியாது. இங்கே இருக்கு பாரு, இந்த பாரு. ஒரே இடத்துல எவ்வளோ வெள்ளை அவரைக்காய் இருக்குன்னு பாருங்கள். பாதி அவரைக்காய் எல்லாம் காஞ்சி நெத்தாயிருச்சு. இதையெல்லாம் விதைக்கி விட்ருக்கோம். இப்போ முடிஞ்சால் இதை எடுக்கலாம், இல்லாட்டி இதையும் விதைக்கி விட்ருவோம். பச்சை பட்டாவரை இன்னொரு செடியில் பாருங்கள் நல்லா காய்ச்சிருக்கு. ஆனால் இதை இப்போ நாங்கள் அறுவடை பண்ண போகிறதில்ல. இதையெல்லாம் விதைக்கி விட்டுறலாம் அப்படின்னு விட்டுட்டோம். இங்கே 2 பெரிய கொய்யாப்பழம் இருக்குங்க. அது 2ஐயுமே பறித்து எடுத்துக்கலாம். அப்படியே செடியே தொங்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இது தாய்வான் பிங்க்கு, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்னையும் எடுத்துருமா, அது உள்ளே இருக்குது பாருங்கள். அதையும் எடுத்துக்கலாம். எவ்வளோ பெரிய கொய்யாப்பழம் பாருங்கள், நம்ம வீட்டு மாடியிலேயே. சூப்பர். இப்போ இந்த செடியில் பார்த்தோன்னா ஒரு செடி முழுக்க அப்படியே பாருங்கள் மிளகா காய்ச்சி பழுத்துருச்சு. இப்போ இதையும் அறுவடை செஞ்சு எடுத்துக்குவோம். இதை காய வச்சு நாம் மிளகாத்தூளாக அரைச்சிக்கலாம். எவ்வளோ பழம் பழுத்துருக்கு பாருங்கள், ஒரே செடியில் ஒரே நேரத்தில். அதுதான் பெரிய விஷயம். சில செடிகளில் ஒன்றா பழுக்கும். இங்கே எல்லாமே அப்படியே ஒட்டு மொத்தமாக பழுத்துருச்சு. இது நமக்கு நல்லா ஈஸியாக இருக்குது. மிளகாயும் நல்லா பெரிய பெரிய சைஸு, திரட்சியாகவும் இருக்குது பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குது மிளகா, அழகா ரெட் கலராக. காரம்தான் எப்படி இருக்குதுன்னு தெரியல. நாங்கள் மிளகா பழுக்கட்டும்னு இது வரைக்கும் விட்டுட்டோம். இனிமே தான் அதை சாப்பிட்டு பார்க்கணும். இப்போ தான் இந்த வெரைட்டி முதல்ல போட்டிருக்கோம். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் இது நல்லா இருந்ததுன்னா கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு. பேரப்பட்டு வால் மேலேயே அதே மிளகா செடி வச்சுருக்கோம் பாருங்கள். இதுலேயும் அப்படியே நிறையா மிளகா பழம் பழுத்துருக்கு. அந்த கலர் அப்படியே பார்த்திங்கன்னா இந்த பவளம் நிறத்தில் பிளட் கலரில் இருக்குது இந்த மிளகா. அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கே. அப்படியே மிளகா அவ்வளோ ஷைனிங்காக வேறு இருக்குது. எங்கள் வீட்டில் வற்றாத ஜீவநதி இந்த காந்தாரிங்க. இந்த காந்தாரியும் பறிச்சுக்கலாம். இந்த காந்தாரி மிளகாய் நல்ல காரமாக இருக்கிறதுனால நாங்கள் சாதாரண மிளகாயும் காந்தாரி மிளகாயும் சேர்த்து தான் மிளகாத்தூள் அரைப்போம். எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம தோட்டத்திலேருந்து இது வர்றது. அழியவே அழியாது. சும்மா நம்ம கிச்சன் வேஸ்ட்டோட குப்பையை கொண்டு வந்து ஒரு இடத்துல போட்டோன்னா அங்கேயே தானே முளைச்சி கன்று வந்துடும். எவ்வளோ காய்ச்சிருக்கு, பறிச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இந்த தடவை பாவக்காய் நல்லா விளைச்சலுங்க. பாருங்கள், ஒரே கொடியில்
அப்படியே எவ்வளோ பாவக்காய் அப்படி வரிசையாக காய்ச்சி தொங்குது பாருங்கள். நிறையா காய்ச்சிருக்கு இந்த வருஷம். இங்கேயும் பாருங்கள். இப்போ இதையெல்லாம் பறிச்சுட்டு காட்டுறோம். ஏன்னா 2 பேர் உள்ளே வந்து நிற்க முடியாது, ரொம்ப இடைஞ்சலான இடம் இது. எல்லாம் பறிச்சுட்டு காட்டுறோம் பாருங்கள். இது கொஞ்சம் வாசலில் இருக்கிறதுனால இதை பறிக்க முடியுது, இதுக்கு மேலே உள்ளே போக முடியாது. எல்லா காயும் பறிச்சுட்டு காட்டுறோங்க. தம்பட்டை அவரை கொஞ்சம் இருக்குங்க, பறிச்சுக்கலாம். இதுவும் தொடர்ந்து நல்லா காய்ச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குங்க தம்பட்டை அவரை. அது கொஞ்சம் ஆனால் முத்துறதுக்குள்ளே எடுத்துடணும் தம்பட்டை அவரையை. முத்திருச்சுன்னு சொன்னாக்கா சாப்பிட முடியாது. சாப்பிட முடியாதுன்ட்டு இல்லை, நாராக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ எடுத்துருக்கோன்ட்டு. கத்திரிக்காய் கொஞ்சம் இருக்குங்க, அதையும் பறிச்சுக்கலாம். எவ்வளோ ஷைனிங்காக எப்படி இருக்குது பாருங்கள் கத்திரிக்காய். இங்கே அடியில் ஒன்று இருக்குது. இது பாருங்கள், கவாத்து பண்ண செடியில் இருந்துட்டு தொடர்ந்து காய்ச்சிக்கிட்டு இருக்கு. மற்ற காய்களை விட இந்த காய் தான் பெருசாக இருக்குது பாருங்கள். இப்போ கட் பண்ணி காட்டுவாங்க பாருங்கள். பாருங்கள், இந்த பெரிய காய் கவாத்து பண்ண செடியில் இருந்து வந்த காய் தான். இது பாருங்கள், ஒரு கத்திரிக்காய் விதைக்கி விட்டுருந்தோம், நல்லா பழுத்துருச்சு. செடியிலே அழுகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்து இதிலேருந்து நாம் விதை சேகரிச்சுக்கலாம். இது வந்து மணப்பாறை கத்திரிக்காய். ஓரளவுக்கு காயெல்லாம் பறித்து முடிச்சிட்டோங்க. வெயில் கொளுத்துது, அதனால் வெயில் வர்றதுக்குள்ளே முடிச்சுக்குவோம் அப்படின்ட்டு. இப்போ கொஞ்சம் வெயில் அமர்ந்துருக்கு பாருங்கள், லேஸாக வரப்போகுது. நாங்கள் 2 தட்டு தான் எடுத்துகிட்டு வந்தோம், இவ்வளோதான் காய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 2 தட்டுமே பத்தலை, ஆனால் இவ்வளவு போதும் இன்றைக்கி அப்படின்ட்டு அறுவடையை நாங்கள் முடிச்சுக்கிட்டோங்க. என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், 2 கொய்யாப்பழம் எடுத்திருக்கோம், ஒரு 6-7 தம்பட்டை அவரை, 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும் கத்திரிக்காய், 1/2 கிலோ தக்காளி, இங்கே பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ அவரைக்காய், காந்தாரி மிளகாய், பாவக்காய் 1/2 கிலோ, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிகப்பு மிளகாய் இதுவும் ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே இருக்கும். இந்த கடைசியில் நாங்கள் ஒரு விதைக்கி விட்ட கத்திரிக்காய் அதையும் எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். கருவேப்பிலையும் கொஞ்சம் எடுத்துருக்கோங்க. இந்த இப்படி வச்சுக்கலாம், இதில் வச்சுருக்கோம் பாருங்கள். ஒரு 5-6 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டு வரேன் இன்றைக்கி சமையலுக்கு. பச்சை மிளகாயும் நல்லா நிறையா காய்ச்சிருக்கு பாருங்கள். ஒரு செடியிலே எவ்வளவு காய்கள் இருக்குது. இன்றைக்கி சமையலுக்கு இது போகிறோம். இங்கே இப்படி வச்சுக்கலாம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.